அழகல் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். ரிஷிபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மா நாவில் உள்ளவள் கலைமகள். கலைமகளுக்குரியது வீணை. வீணைக்குரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்துக்குரியவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயினி கையில் உள்ளதோ கபாலம். கபாலத்துக்குரியது உதிரம். உதிரத்துக்குரியவர் அரக்கர்கள். அரக்கர் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அடிக்க சக்கரம். சக்கரத்துக்குரியவர் திருமால். திருமால் மார்பில் குடியிருப்பவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி சபைக்கு வணக்கம். இந்த காலாபு பட்டணத்தை ஆளக்கூடிய மன்னவருக்கு மனைவியாக நிஷாஜனி நிஷாஜனி என்ற பெயரோடு தீரும் திருப்பமாக வாழ்ந்து வருகிறேன். நானும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. என்னுடன் இருக்க வேண்டிய காவல்காரன் இதுவரை வரவேற்கிறேன். Wanda, my God, umma, 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 umma.
காரணம்? ஒரு ஆனந்தம், ஏப்பா ஒரு மகிழ்ச்சி. சரி, ஏதோ சந்தோஷம். சரி சரி, தொடாத பேசுறா. ஏன்னா ஒரு நாட்டுக்கு மகாராணி நானே. இருடுமா, நீ தினமா என்ன வச்சுக்கிற? அட யாரவன் பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. அரண்மனையில எட்டுப்பூடி வேலை யார் செய்யுது? நீதான் இருக்கிறேன். நான் தானே செய்யறேன். ஆமா, இந்த அரண்மனையில என்ன தானே வச்சுக்கிறீங்க? எட்டுப்பூடி வேலையுமா? காவல்கார பதவியில பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன். பாதுகாத்து இருக்கிறேன்னு சொல்லு. அதான் சொன்னேன். நான் என்னமா சொன்னேன்? மொட்டையா சொன்ன பாக்குறவங்க சிரிக்கிறாங்க. அவங்களும் எம்மா சிரிக்க மாட்டாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. அப்படியா? ஆமா. சரி, ஏதோ மன சந்தோஷமா இருக்கிறேன். ஏண்டா என் மன்னவர் இருக்கும் பொழுது எனக்கு என்னடா குறை இருக்க போகுது? அதானா, எந்த குறையுமே கிடையாது. என்னடா அதெல்லாம் ரப்பராடா? என்ன பண்றது? ஏமா சரி, ஏதோ முன்னாடி வந்தா இருக்கா, எதுக்கு புரியணும்? ஏண்டா ஒரு நாட்டுக்கு மகாராணி நானே இடத்துல இப்படி எல்லாம் நடந்து கொள்வது பாக்குறவங்க பார்த்தாலும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. அப்படியா? நீ தப்பா நினைக்கிறதா நீ அதுவே போதும். சரி சரி, ஏதோ காவல்காரன் உன்னை நான் காவல்காரனா பாவிக்கல, ஒரு குழந்தை மாதிரி பார்த்திருக்கிறேன். தொட்டி பேசுற ஏன் தொட்டா என்ன? ஏண்டா உனக்கு வயசு 60 ஆகுது. ஏண்டா இந்த வயசுல கூட இது ஒரு எண்ணங்கள்லாம் வருது உனக்கு? வயசா முக்கியம் போது இல்ல, வேற என்ன? வயசா முக்கியம், வேற என்ன முக்கியம்? கடுகு சிறுசாறு இருந்தாலும் காரம் போகாம பின்னா. சரி, அதிவேகமாக வந்த காரணம் என்ன? எதுக்கு தாண்டி முனிமான் கூப்பிடு. சரி, எனக்கு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி எப்படி தெரியுமா குரல கொடுப்பா? எப்படி? என்னடா நாகராஜன்? நல்ல மரியாதைடா. ஆமா, நல்ல மரியாதை. இது போல உன் குடும்பத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, வேகமாக வந்த காரணம் என்ன? உங்க கணவர் உன்னால போய் சொன்னார். என் சுவாமி அழைத்தான். அழைத்தார். அதுதான் சொன்னா. போய் வர சொன்னார்னா எதுக்கு போய் வர சொன்னார்? சாட்டா சொன்னமா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? முன்னாடி போய் சொன்னேன். தப்பா நினைச்சாங்க. என்ன உங்க கணவரை வர சொன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அப்படி திரும்ப வாழ்க்கை வேணும்னா உன்னுடைய அம்மா ஆச்சு, எங்க அம்மா ஓடி வராங்க. எங்க அத வராங்க. ஆமா 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 ஆமா.
சாஸ்திரியை மனதார வாழ்த்துங்கள் ஆண்டவா. பெண் குலத்தின் பொன்விளக்கு உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகை போல் இருப்பவளே, ஏய் இன்று போல் என்றென்றும் சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று உன்னை மனமாற வாழ்த்துகிறேன் சாசனி. ஏமா நல்லா இருமா ஏமா. ஏய் நானும் என் மனைவியும் கொஞ்ச நேரம் குடும்பம் உனக்கு இங்க வேலையில போடா. குடும்ப விஷயமா? ஆமா நீங்க 2 பேரும். ஆமாண்டா. சரி 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 சரி. அப்ப எனக்கு வேலை இல்லைங்க. உனக்கு வேலையே கிடையாது. சரி 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 போ. அப்புறம் நாளைக்கு வரலாம். வராத போ. வேலை இல்லைன்னு அதான் சொன்னானே. ஆமாண்டா. கட்டாத நான் வர வர இல்ல என்னமே. நீ வரலாம் எப்படா அப்புறம்? நீதான் சொல்றீங்க இப்போதைக்கு கணவன் மனைவி பேச போற, அதனால வர வேணா நீ போடானா. நானும் என்னுடைய கணவரும் கலந்து உரையாட போகிறோம். இருவரும் பேசுவது நீ பார்க்க கூடாது, கேட்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்குடா. ஓஹோ, உங்கள் இருவருக்கு 1000 இருக்கும். அதுல ஒரு 500 கூட நான் கேட்க போறேன். ஏன் காலையில கொடுக்குறாங்களா 10 உனக்கு? என்ன 500 ரூபாய் கொடுக்குறீங்க, 300 ரூபாய் பிடிச்சிருங்க, 200 ரூபாய் மீதி கைக்கு வருது. இங்க இருந்து நேரம் அரக்கான 100 ரூபாய், அங்க இருந்து அரக்கான 100 ரூபாய். சரியா போச்சு. மனசாட்சியோடு பேசுறேன். நான் மனசாட்சியாத்தான் பேசுறேன். 500 ரூபாய் தான் வாங்குறேன். அதான் நோட்டு கட்டு கட்ட வாங்கின அப்ப தெரியலையா? நீ நானும் சிறிது நேரம் பேச வேண்டும், குடும்ப விஷயத்தை பத்தி பேச நினைச்சேன். அப்படியா? உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் என்னெல்லாம் சொல்ல தெரியுமா? கண்ணே மங்களமா வெண்ணிலவு, உன் விழிகளோ வேல்வடிவு, நீ வேதனை கைவண்ணமோ இல்லை வேறொரு எவ்வண்ணமோ, இந்த அழகுல தேவதையை பார்த்தோன்னே என் மனசு என்னெல்லாம் சொல்ல தெரியுமா? கண்ணே மயக்கம் இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கல்லி
வாடி வதங்கி இருக்கிறது, என்ன காரணம்? அத்தான், என் மனதிலே பெருத்த குறை நேர்ந்து விட்டதத்தான். என்னதான் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும், நாட்டு மக்களை குறையில்லாமல் வாழ செய்தாலும் என் மனதிலே பெருத்த குறையத்தான். அத்தான், ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு திருமணம் நடந்து குழந்தையே இல்லை என்றால் நாட்டு மக்கள் கேவலமாக பேசுவார்கள், மலடி என்ற பட்டத்தை சூட்டுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இருவருக்கு திருமணம் நடந்து பல ஆண்டு காலம் உருடோடி விட்டது. பல வருடங்கள் ஆகியும் குழந்தை என்பதே கிடையாது. மயலையை செல்வமே இல்லை என்ற மன வருத்தம் சுவாமி எனக்கு. சரி, இந்த காரணத்தை நமக்கு பிறகு ஆள ஒரு மகனோ மகளோ இல்லை என்று மன வருத்தத்தோடு இருக்கிறாயா? ஆமா சுவாமி. கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு வாரிசு உருவாகும். எப்படி தெரியுமா? எப்படி? நாரத மகமுனிவர் நம் அவைக்கு ஓடி வந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் இப்பொழுதே புறப்பட்டு இமாச்சலம் செல்ல வேண்டும். சரி. இமாச்சலம் சென்று அந்த முக்கல் படைத்த பரமன், உலகத்தைக்கே படியெடுக்கக்கூடிய பரம்பொருள் அந்த உமா மகேஸ்வரனை கோரி கடும் தவம் புரிய வேண்டும். தவம் இருந்த பிறகு, கடும் தவம் புரிந்த பிறகு அந்த ஈசன் என் நேர் நின்று காட்சி புரியும் பொழுது நான் ஈசனை பார்த்தவுடனே, ஈசா ஜெகதீசா, நான் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று முதலில் நான் சத்தியத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். சரி, பிறகு சத்தியத்தை வாங்கிய உடனே எப்படிப்பட்ட வரத்தை வாங்க வேண்டும் தெரியுமா? பேர்பட்ட வரம் சுவாமி. சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம் போக ஒரு புதுமையான வரம். என்ன வரம் சுவாமி? என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? அந்த ஆகாயம் ஒரு குடையாகவும், இந்த பூமாதேவி ஒரு தொட்டிலாகவும், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 4 சங்கிலிகளாகவும், அது மட்டுமா இரவிலும் பகலையும் ஒளி கொடுக்க வேண்டிய சந்திரர் சூரியர் ஒளி கொடுக்கும் விளக்காகவும், விண்ணிலே ஜொலிக்கிறது நட்சத்திர கூட்டங்கள், விண்மீன் கூட்டங்கள், இவை அனைத்தும் விளையாட்டு பொம்மைகளாக பிடித்து போட்டால் ஒரு தங்க தொட்டில் போல ஜொலிக்கும். சரி. அந்த தங்க தொட்டிலே தவழ்ந்து உருண்டு விளையாட என் மனைவி நிசாசினியாக உன்னுடைய வயிற்றிலே அந்த முக்கல் படைத்த பரமனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை வாங்க வேண்டும். முக்கன் படைத்த ஈசனே என் வயிற்றில் குழந்தையாக பிறப்பதா? இறைவா, ஆண்டவா, நான் கண்ட பாக்கியம் சுவாமி. சுவாமி, அப்படி என்றால் உங்களுக்கு என்ன தேவை? என்னை நல்ல முறையில் வழி அனுப்ப வேண்டும். ஆகட்டும் சுவாமி. சுவாமி,